ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மையப்படுவதாக இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நம்மை நடத்தின ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே உங்களை அற்புதமாய் நடத்த வர போதுமானவராக இருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் நான் உனக்கு முன்னாடி போகிறேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை பிளஸ் பண்ணணும்னு விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட மாட்டேன். கடந்த மாதம் முழுவதும் நான் உனக்கு முன்னாடி போனேன். நான் இந்த மாதம் நான் எப்படி மோசையோடு இருந்தனோ அப்படி உன் கூடவே நான் இருப்பேன். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக போகிறதில்ல, விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை இந்த புதிய மாதத்தில் பலவிதமான இயக்கங்கள், பலவிதமான தேவைகள், ஃபினான்ஷியலாக நிறைய தேவை, என்ன பண்ண போகிறோன்னு தெரில அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோடு புலம்பி கொண்டு ரொம்ப பயத்தோடு உட்காந்துட்ருக்கிறீங்களா? பயந்து போயிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் மோசை ஓடுறது போல் இந்த புதிய மாதத்தில் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் அந்த காலவேளையில் அவங்க யாவரையும் பார்த்து அவர் ப்ராமிஸ் பண்ண விரும்புகிறார். இந்த புதிய மாதம் முழுவதும் அவரோட கூட நடங்க. ஆமாம், யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவம், ஒவ்வொரு வாக்கு தத்துவத்திற்கு பின்பதாக ஆண்டவர் சில கட்டளைகளையும் வைத்திருக்கிறார். ஆமாம், அந்த கட்டளை என்னன்னா 8ஆம் வசனத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த வசனம் உன் வாய் விட்டு பிரியாது இருக்கட்டும், இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு பெரிய கட்டளை கொடுக்குறார். அப்போ இந்த மாதம் கர்த்தர் மோசையோடு இருந்தது போல் உங்கள் கூட இருக்கணும், அவர் உங்களை விட்டு விலகக்கூடாது, உங்களை கைவிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஏசப்பா சொல்கிறாரு, இந்த வசனம் உன் வாய் விட்டு பிரியாது இருக்கட்டும், இரவும் பகலும் அதை தியானித்து அதில் ரொம்ப கவனமாக இருக்கும்போது நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த புதிய மாதம் ரொம்ப அற்புதமாக நடத்துவாருங்க. அவர் வசனத்தை பிடிச்சிக்குங்க டைட்டாக. ஆமாம், அவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். Have a blessed month. May the Lord bless you.